வணக்கம் சிவாஜி சேனல் நேயர்களே. புன்னகை அரசி KR விஜயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மேல ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தார். நடிகர் திலகம் சிவாஜி கூட நடிச்ச அனுபவங்கள், அவர் ஒரு நடிகரா ஒரு மனுஷரா அவங்க மேல ஏற்படுத்தின தாக்கத்தை பத்தி சில விஷயங்களை பல்வேறு சமயங்களை பகிர்ந்திருக்காங்க. அந்த விஷயங்களை பத்தி இந்த வீடியோட நாம பார்க்கலாம். சிவாஜி ஒரு தமிழ் சினிமாவோட சிங்கம். சிவாஜி KR விஜயா பாக்குறப்பெல்லாம் சும்மா வெறுப்பேத்துவாராம். இதோ வர்றாங்க பாரு, நாங்க எல்லாம் உயிரை கொடுத்து நடிக்கிறோம், இவங்க சும்மா சிரிச்சுக்கிட்டே பேர் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாராம். இது போல ஒரு சம்பவம் இருமலர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்துச்சு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல சிவாஜி பத்மினியோட உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப KR விஜயா வந்ததை பார்த்து சிவாஜி சொன்ன கமெண்ட் தான் இது. அதுக்கு KR விஜயாவோட பதில் என்னன்னா, வேற என்ன மில்லிமீட்டர் மல்லிச்சிருப்பு தான் அப்படின்னு சொல்லி அதுக்கும் தன்னுடைய புன்னகையே பதிலா சொன்னாங்க. சிவாஜியோட பேரை உச்சரிக்கிறப்பவே இவங்களுக்குள்ள ஒரு சின்ன மின் அதிர்வு ஏற்படுமா. இது பற்றி KR விஜயா சொன்னது, ஒரு நடிகராகவும் ஒரு மனிதராகவும் அவரோட தாக்கம் அவ்வளவு வலிமையா இருக்கும். சிவாஜியோட புருவம் பேசும், கண் சிரிக்கும், தாடையலும், தோள்கள் கோபப்படும், உதடு உருகும். அவரோட மற்ற நடிகைகள் எவ்வளவு நீளத்துக்கு வசனம் பேசினாலும் சின்ன ஒரு அசைவு, அதாவது பாடி லாங்குவேஜ் மூலம் அதுக்கு சரியா ரியாக்ட் பண்ணக்கூடிய திறமை அவர்கிட்ட இருந்துச்சு. KR விஜயா சிவாஜி கூட நடிச்ச முதல் படம் கை கொடுத்த தெய்வம். அந்த படத்துல சிவாஜிக்கு சாவித்திரி தான் ஜோடி. இவங்க சிவாஜியோட தங்கை மாதிரியான ரோல், பஞ்சாபி பெண் வேஷம். வட இந்தியாவில் இவங்க வீட்டுக்கு வரும் சிவாஜிக்கு தினமும் ரொட்டி செஞ்சு போடுவாங்களாம். அதை பார்த்து வெறுத்து போன சிவாஜி ஒரு நாள் தன் கையாலேயே சமைக்க ஆரம்பிப்பாராம். அம்மி முன்னாடி காலை நீட்டி வசதியா உட்கார்ந்துகிட்டு மிளகாய் கொண்டு வா அப்படிம்பாரு. இவங்க அது புரியாம முழிக்கவும் அவரே எப்படியோ தேடி பிடிச்சு மிளகாய் வத்தலை எடுத்து மசாலா அரைப்பார். உடனே இவங்க ஓ மிர்ச்சின்னு சொல்ல, ஆமா நல்லா மிதிச்சுன்னு ஒத்த கால தூக்கி எழும்பி போயிடுவார். இந்த காட்சியை இவங்களால மறக்கவே முடியாது. கொடுத்த தெய்வம் படத்துக்கு பின்னால செல்வம், கந்தன் கருணை, ஊட்டி வரும் உறவுன்னு சிவாஜியோட நிறைய படங்கள் அடுத்தடுத்து நடிச்சாங்க. ஒரே நேரத்துல படப்பிடிப்புகள் இருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் அப்படிங்கறதால நடிப்புல வித்தியாசம் காட்டி நடிக்க முடிஞ்சது. அந்த காலத்துல பெரும்பாலான நட்சத்திரங்கள் டைரக்டர்களோட கைப்பாவைகளா தான் இருந்தாங்க. ஆனா அதையும் தாண்டி இவங்களால ஸ்கோர் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு சிவாஜி கொடுத்த சின்ன சின்ன டிப்ஸுகளும் ஒரு காரணம். சிவாஜியா ஒரு பேராசிரியர்னு சொன்னா AP நாகராஜன் இன்னொரு பேராசிரியராம் KR விஜயாவுக்கு. இதுல 2 வாத்தியார்கள் நடுவுகள மாட்டிக்கிட்ட அனுபவம் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. AP நாகராஜன் புராண படங்களை இயக்கிய கலைமேதை. அவர் இயக்குன சரஸ்வதி சபதம் ஒரு மெகா ஹிட் படம். இன்னைக்கு கோவில் திருவிழானா சவுண்ட் ட்ராக்ல இந்த பாட்டு ஒளிபரப்பாகும். சிவாஜி வித்யாபதி அப்படிங்கிற கவிஞரா நடிக்கிற இவங்க செருக்கு மிக்க ராணியா நடிச்சாங்க. ராணி மகா ராணி பாட்டும் இந்த படத்துல தான் இடம்பெற்றது. திமிரா பேசி திமிரா நடிக்கணும், அதுவும் சிவாஜி முன்னாடி ரொம்ப வியர்த்து போகும். எப்படியோ சமாளிச்சு நடிச்சுட்டாங்களா. ஆனா வசனங்கள் இப்ப இருக்கிற மாதிரி டப்பிங் வசதி எல்லாம் அப்ப கிடையாது. லைவா தான் சவுண்ட் ரெக்கார்டிங்ல பண்ணுவாங்க. நீள வசனங்களை மனப்பாடம் பண்ணி பேசுறதுக்குள்ள ரொம்ப சவாலா இருக்கும். அப்பதான் AP நாகராஜன் ஒரு டெக்னிக்கை KR விஜயாவுக்கு சொல்லி கொடுத்தாரா. வசனத்தை பேச ஆரம்பிச்சதும் வசனத்துக்கான முக பாவனைய கொஞ்சம் கொஞ்சமா கூட்டணும். அதே போல ஒரு வாக்கியத்தோட ஆரம்ப வார்த்தையையும் முடிவு வார்த்தையையும் ரொம்ப தெளிவா வாயை திறந்து உச்சரிக்கணும். அப்பதான் டைலாக் டெலிவரி தெளிவா பதிவாகும்னு சொல்லி கொடுத்தாராம். இந்த உத்தியை தான் இவங்க இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிறாங்களா. இவங்களும் சிவாஜியும் செல்வம், பாரத விலாஸ், மிருதங்க சக்கரவர்த்தி, தங்கப்பதக்கம், ரிஷிமுலம், கல்தூன், ஜெனரல் சக்கரவர்த்தின்னு நிறைய படங்களை கணவன் மனைவியா நடிச்சிருக்காங்க. சிவாஜியோட படங்களையே அதிக நாள் ஓடி அதிக வசூல் செஞ்ச படம் திரிசூலம். இதுலதான் மலர் கொடுத்தேன் பாடல் இடம்பெற்றது. கிராமப்புறங்களை வளைகாப்பு சீமந்த நிகழ்ச்சிகள்ல கட்டாயம் இந்த பாட்டை ஒளிபரப்புவாங்க. சுமதின்னு சிவாஜி டெலிபோன்ல அழைக்க, என்னங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு இவங்க கதறி அலற காட்சியில நிஜமாவே அழுது நடிச்சாங்களாம். அதே போல ஜெனரல் சக்கரவர்த்தி படத்துல கெட்டுப்போன மகளை கை நீட்டி அடிக்கிற காட்சியில இவங்களுக்கு அடிக்கவே வரலையாம். இது என்ன செல்லமா கண்ணத்தை தட்டுற மாதிரி கை நீட்டி அடிக்கணும், அப்பதான் படத்தோட எஃபெக்ட் தெரியும்னு சிவாஜி சொல்லி கொடுத்தாராம். அவர் சொன்ன மாதிரியே கையை வீசி அரைஞ்சாராம். பிரமாதமா ஓகே ஆச்சு அந்த காட்சி. இதுல சின்ன சின்ன யோசனைகள் தான், ஆனா சரியான நேரத்துல மிகச்சரியா கைடு பண்ற திறமை சிவாஜிக்கு இருந்தது. அவர் ஒரு சினிமா டிக்ஷனரி. சிவாஜியோட மனைவி கமலாமா இவங்களுக்கு பாசமிகு தோழியா இருந்தாங்க. தர்மராஜா ஷூட்டிங்காக பாங்காங் போனப்ப கமலாமாவும் கூட வந்திருந்தாங்க. பிளாட்பார கடைகள்ல மாங்காய் வத்தைகளை பார்த்த கமலாமா குழந்தை மாதிரி ஆசைப்பட்டு, விஜயா மாங்காய் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டாராம். அப்புறம் 2 பேரும் கீழே இறங்கி போய் உப்பு காரம் போட்ட மாங்காய ரசிச்சு சாப்பிட்டாங்களாம்.
மிருதங்க சக்கரவர்த்தி ஷூட்டிங் டயத்துல இவங்க போட்டிருந்த கம்பெனி காஸ்டியூம் கமலாமாவுக்கு திருப்தி தரலையா. உடனே சென்னைக்கு கமலாமா வந்து அழகான புடவைகளை வாங்கி வந்து கேஆர் விஜயாவுக்கு கொடுத்து அதை கட்டிக்கொள்ள சொன்னாராம். எதையும் எதிர்பார்க்காம அன்பை பொழியும் அன்னை அவர் அப்படின்னு கேஆர் விஜயா கமலாமாவை பத்தி சொல்லியிருக்கிறார். சிவாஜி நடிக்கிறதோட மட்டும் இல்லாம தன்னோட பங்கு அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்க மாட்டாராம். பர்சனலாகவும் நிறைய அட்வைஸ் பண்ணுவாராம். ஒரு தடவை சொர்க்கம் ஷூட்டிங் டயத்துல இவங்க சின்ன கலவரத்துல இருந்திருக்காங்க. என்ன விஜயா டல்லா இருக்குன்னு கேட்டாராம். இவங்க மறைக்க பார்த்ததும் எங்கிட்ட மறைக்காதுன்னு துருவி விசாரிச்சாராம் சிவாஜி. எங்க வீட்டுக்காரர் வெளிநாடு போயிருக்கிறாரு. இந்த சமயம் பார்த்து எனக்கு ஒரு மிரட்டல் கடுதாசி வந்திருக்கு. குழந்தைய கடத்திடுவோன்னு ஒரு பயமுறுத்தி இருக்காங்கன்னு கவலையோட சொன்னதும், அட இவ்வளவுதானே, பயப்படாத, இதை சரியா கேண்டில் பண்ணலாம்னு சொன்னதோடு மட்டுமில்லாம ஆறுதல் சொல்லி இவங்க கலவரத்தை போக்குனாராம். உண்மையா சொல்லணும்னா இவங்களை விட இவங்க கணவர் வேலாயுதம் தான் சிவாஜியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. 2 பேரும் சேர்ந்துட்டா கல் மண் முதல் மேகம் ஆகாயம் வர எல்லா விஷயத்தையும் புரட்டி பேசுவாங்களாம். சிவாஜி இறந்த செய்தி கேட்டு இவங்க கணவர் ரொம்ப துடிச்சு போனாராம். இவங்க பலமுறை இவங்களை விருந்துக்கு கூப்பிட்டு இருந்தும் போக நேரம் இருந்ததில்லையா. விஜயா கமகமனு மீன் குழம்பு சூப்பர் பிரியாணி அனுப்பி வைக்கவா அப்படின்னு அன்போட கேட்பாராம். நடிகர் தினத்தோட அந்த வீடே கோயில் போல இருக்குமா. ஆட்களும் விருந்தாளிகளுமா ஜேன்னு இருக்குமா. பிரபு ராம்குமார் கூட என்னோட பிள்ளைகள் மாதிரி தான், ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கம்மா வந்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். மனித நேயமிக்க நல்ல முத்துகள் சிவாஜி சாரோட பயனுக, நல்லதொரு குடும்பமா இருக்கும் பல்கலைக்கழகம் அது அப்படின்னு சிவாஜி குடும்பத்தை பத்தி கேஆர் விஜயா சொல்லியிருக்கிறார். பொதுவா சிவாஜியை பத்தி சொல்றப்ப சிவாஜி ஒரு சகாப்தம், அவரோட ஜோடியா நடிக்க வாய்ப்பு கிடைச்சது என்னோட பாக்கியம் அப்படின்னு கேஆர் விஜயா சொல்லியிருக்கிறார்.